எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி இந்த பரிகாரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களாக நம்ம உள்ள ஒருத்தரோட ஜாதகத்தில் பார்த்து அதற்குண்டான ஒரு பரிகாரத்தை செய்யும்போது நல்ல ஒரு மாற்றத்தை, அதாவது எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாருக்கும் ஒரு கட்டுக்கதை மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை பொய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஃபீட்பேக் இருந்தால் நம்புவீங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. வர இருக்கக்கூடிய வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஒரு ஃபீட்பேக்காக நான் வந்து வீடியோவாக பதிவிடுறேன். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவிடுறேன். நீங்கள் நம்மக்கிட்ட வந்து இந்த ஹோரோஸ்கோப் ரெமெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸும் தாராளமாக கொடுக்கலாம். அழைக்கிறான் மாதவன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவிடுறேன். என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் முழுமையாக உட்காந்து கவனித்து இதை கேளுங்க. ஏன்னா இதை நீங்கள் கவனித்து கேட்கும்போது மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ புரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக உட்காந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கும்போது மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எது புண்ணியம், எது பாவம்? இந்த கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு குழப்பம் ஒன்று வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் புண்ணியம் எது, பாவம் எதுன்னு சொல்லி முதல்ல பிரிக்கவே முடியாதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் நல்லாவே. இதுக்கு ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு 3 பேர் போய் ஐயா ஒரு சித்தர்கிட்ட, ஐயா எனக்கு எது புண்ணியம் எது பாவம் சொல்லி தெரியல, எது சரி எது தவறுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தான் வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கம்முன்னு அமைதியாகவே இருந்தார் அந்த சித்தர். என்னையா நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா தானே எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது 3 பேரை வந்து புஷ்ப விமானத்தில் வந்து ஏற்றுறாரு. ஒரு சீனாக வந்து காட்டிகிட்டே வர்றாரு. ஃபஸ்ட்டு வந்து இது சரியாக தவறா, மான் வந்து வேட்டையாடப்படுது புலியால் அப்படின்னும் போது இது சரியாக தவறா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் வந்து சரிதானே, அதோட உணவுக்கு அது வேட்டையாடுது அப்படின்னு சொல்கிறார். புஷ்ப விமானத்துலேருந்து தள்ளிவிடப்பட்டார். அடுத்து சரி இவர் இதை சொல்லிட்டாரே, இல்லைங்க இது எப்படியா இருந்தாலும் வந்து தப்பு, என்னதான் இருந்தாலும் மான் வந்து குட்டி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது, புலி வந்து வேட்டையாடி இருக்கக்கூடாது, அந்த மானை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் அந்த புஷ்ப விமானம் தள்ளி விட்டுருச்சு. இப்போ சரின்னவனையும் தள்ளி விட்டுருச்சு, சரி இல்லைன்னவனையும் தள்ளி விட்டுருச்சு. 3வது நபரை கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஐயா எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த புஷ்ப விமானம் அப்படியே அந்த நபரை அப்படியே இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போனதாக ஒரு கதை ஒன்று உண்டு. ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான். அப்போ என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் எது சரி எது தவறு அப்படின்னே முதல்ல பிரிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. சரி, இன்னும் இதை கொஞ்சம் நல்லா டீப்பாக நம்ம பார்த்தோன்னா, எது சரி எது புண்ணியம் எது பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதெல்லாம் அறத்தின் கீழே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கோ அது எல்லாமே புண்ணியம், எதெல்லாம் அறம் சார்ந்து இல்லாத செயல்களாக இருக்குதோ அது எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரே வார்த்தையில் சொல்கிற மாதிரி தான், இதுதான் அறம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே புண்ணியம், அறத்தின்படி இல்லை அப்படின்னா அது எல்லாமே பாவம்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒரே விஷயம்தான், அந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடி எண்ணம் என்னவாக இருக்குது, யார் அதை செயல்படுத்துகிறா அப்படின்றது எல்லா விஷயத்தையும் பொறுத்து இது அமையுது. இப்போ ஒரு நபர் வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த தவறு பண்ண நபருக்கு நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் தான் வந்து ஓகே இவனை வந்து தவறு பண்ணிட்டான், இவனை வந்து தூக்கில் போட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அப்போது இது யார் எழுதணும்னு சொல்லி இங்கே வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டா அங்கே வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பாங்க, அந்த ஜட்ஜ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே வரையறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் இங்கே கொடுக்கப்படலை. இப்போது ஜட்ஜ் வந்து பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு அறத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இப்போ நீங்கள் போய் அந்த ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களோட இப்போ எனக்கு இதெல்லாம் வந்து பண்ணிட்டான் அதனால் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களோட சுய வெறுப்பு சார்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த சுய வெறுப்பை நீங்கள் அங்கே காட்டக்கூடாதுன்றதுக்காக அதற்கு ஒரு டீம் இல்லை அதுக்கான ஒரு நபராக அங்கே அமைச்சு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜுமே எப்படி அதற்கான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் புக்கு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் மட்டும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு செயல் பண்ணுறாங்க, ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு 5 வருஷம் அப்படின்னா ஜட்ஜ் வந்து 15 வருஷம்னு எழுத முடியாது. அந்த புக்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புலாம் என்னென்னவா இருக்குதோ அதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம். அது சுயமாக அந்த தீர்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ சுயமாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா, அவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமோ இல்லை அவன் மேலே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸையோ இவங்க ஈஸியாக வந்து அவங்க மேலே திணிச்சிட முடியுன்றதுனால அதுவுமே வந்து
எதெல்லாம் வரையறைக்கப்பட்டிருக்கோ அதுக்குள்ளே இருந்து தான் அவங்க அந்த ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த செயல்கள் தூக்கு தண்டனை வந்து ஜட்ஜினால் கொடுக்க முடியுது. இப்போ நீங்கள் இன்னொருத்தரை வந்து தூக்கில் ஏற்றுனீங்க அப்படின்னா அது குற்றம். ஏன்னா அவரோட எண்ணம் என்னன்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் அறத்தை நிலைநாட்டுறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பு உங்களை வந்து அதை பண்ண வைக்குதுன்னு போது அது நிச்சயமாக ஒரு குற்றம் தான். இப்போது இந்த விஷயத்தை திருவள்ளுவர் வந்து 3ஆக பிரிக்கிறார். இப்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, தண்டனை கொடுக்கறது வந்து அறமா, ஒருத்தரை தண்டிக்கிறது அறமா அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் வந்து இது அழகாக பிரிக்கிறார். என்னென்னா ஒழுக்கம், வழக்கு, தண்டம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறார். இந்த ஒழுக்கம் அப்படின்னக்கூடியதை நிலைநாட்டுவதற்கு வழக்கு என்பது அவசியம், அதுக்கப்புறம் தண்டம் என்பது அவசியம். தண்டம்னா வந்து தண்டனை கொடுக்கக்கூடியதான் சொல்கிறார். அப்போது ஒரு அறத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை மீறும்போது அந்த ஒழுக்கம் யார் மீறி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று நடத்தலாம். அந்த வழக்குக்கு அப்புறம் ஒரு தண்டனையே கொடுக்கலாம். ஏன்னா அந்த தண்டனை என்பது அந்த அறத்துக்குள்ளே அவனை நிலைநாட்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாருங்கள், எல்லா விஷயமும் சுற்றி எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நிற்கும். அப்போ இதில் எது புண்ணியம் எது பாவம்? இப்போது ஜட்ஜு அதே தூக்கு தண்டனையை கொடுத்தா அது புண்ணியம் சொல்லி சொல்கிறோம். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து அவன் கேடு நினச்சிருக்கிறான், அவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, மற்றவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க செய்யக்கூடியது அறமாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அறம் சார்ந்ததாக இருக்காது. ஏன்னா அது தனிப்பட்ட உங்களோட ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பு குணத்தை தான் அவங்ககிட்ட நீங்கள் காட்டுறீங்க. அப்போ அறம் சார்ந்த செயல்கள் எல்லாமே புண்ணியம், அறம் இல்லாத செயல்கள் எல்லாமே நம்ம பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த அறம் சார்ந்த விஷயத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அறம் இதெல்லாம் அறம் இல்லை அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அழகாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களே அந்த இயற்கையும் சரி அந்த உணர்வும் சரி அது எல்லாத்தையுமே டீச் பண்ணும். நீங்களே கவனிச்சு பாருங்கள், அந்த இயற்கையும் அந்த உணர்வும் அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக டீச் பண்ணும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட்லாம் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, மற்ற நேரத்தில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் மேபி அது இந்த குழந்தைக்கு வந்து அப்போ ஒரு ஜுரமாக இருக்கலாம், எனிதிங் ஓகே, நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்து பயந்து திறக்கும். ஏன்னா இதை நான் பண்ணக்கூடாது, ஏன்னா அம்மா எனக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பண்ணக்கூடாதுன்றது அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அது பயந்து பயந்து பண்ணுது பாருங்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கக்கூடிய நீங்கள் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ நீங்கள் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐயோ அது யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணாதா? இதை நான் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக பண்ணுறேன், ரொம்ப ப்ரைடாக பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணாதா? இப்போ எதெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரைடாக பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓகே, இந்த சமூகத்தில் இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த சமூகம் நம்மளை பார்த்துருமோ அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எது அறம் எது அறம் இல்லை அப்படின்றது இந்த விஷயமே உங்களுக்கு வந்து இந்த இயற்கையே இந்த உணர்வே உங்களுக்கு எல்லாத்தையுமே டீச் பண்ணிடும். அதை தாண்டி நிறைய அறநூல்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து காலம் காலமாக நிறைய அறநூல்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த அறநூல்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டீச் பண்ணியிருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீச் பண்ணியிருக்கு. அதனால் அறம் அப்படின்னக்கூடியது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு பின்னாடி தான் அந்த பாவமும் புண்ணியமும் அடங்கியிருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.